வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம சேனல் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கம்பெனியோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் பல்ஸ். இதுதான் ஒரு கம்பெனியோடைய நேமு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் ஷாப்பிங்கில் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஜிபேலையோ ஃபோன்பேலையோ இல்லை நம்ம ஏதோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம், நமக்கு அவங்க வந்து ஏதோ வருமானம் இன்கம் கொடுக்குறாங்களா இல்லை ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்களா, எதுவுமே கிடையாது. பட் நம்ம பவர் பல்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வருமானம் கொடுத்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா 3000லேருந்து ஒரு ஐடிக்கு 10,000 வரைக்கும் அதிகபட்ச இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் இவ்வளோ வருமானம் கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனலை பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறேன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் இருக்கும் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனுடைய உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பவர் பல்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி எங்கே ஆரம்பிச்சாங்க என்ன ஸ்டேட்டில் பார்ப்போம். கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனி தான். இது வந்து பயப்பட ஃபாரின் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனி தான். கம்பெனி ஆரம்பித்து 1.5 மாதம் தான் ஆகுது. ஸோ நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நல்ல கம்பெனி நல்லா பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியுடைய பிளான் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க பார்த்தீங்கன்னா பைனரி பிளான் தான். கம்பெனியை பற்றி கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து படுத்திட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. அதாவது கம்பெனியுடைய விஷன் பற்றி கொடுத்துருக்கு. அவங்க எந்த வழியில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது பிஸ்னஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி நம்ம மொபைல் டெய்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குறைஞ்சது ஒரு 5 மொபைலாவது ஒரு வீட்டில் இருக்குது. குழந்தைங்க, பையன், பொண்ணு, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மொபைலில் ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 5 மொபைல்ஸாவது இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வீட்டில் தான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கடையில் போய் பண்ணுறோம், ஜிபே ஃபோன்பேலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம அங்கே பண்ணால் நமக்கு ஏதாவது வருமானம் கொடுக்குறாங்களா? கடையில் ஏதாவது ஒரு நீங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் ஜியோவில் பண்ணிக்கிறீங்க, 239 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு ஒரு 40 ரூபா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கொடுக்குறான்னு சொல்லி எதாவது கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கம்பெனியில் பவர் பல்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு மந்த்லி இன்கம் உங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணி டெய்லி கட் ஆஃப் டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜாயினிங் அமௌண்ட் ஃபஸ்ட்டு சில்வர் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு 900 ரூபா என்ட்ரி, 900 ரூபா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 900 கட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு சைட்லேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் பண்ணி டச் பண்ணி நீங்கள் எந்த மொபைல் ஐடி போடுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மந்த்லி வந்து ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரீசார்ஜ் பண்ணுற ஒர்க் இல்லை இந்த மாதம் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த 300 ரூபீஸ் வித்ட்ரா பண்ணி பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்ட்ரா கொடுத்தனா 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு மாதம் உங்களுக்கு 300 ரூபீஸ் உங்கள் வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரீசார்ஜிங் ஆப்ஷனை டச் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் எந்த நெட்வொர்க்னு செலெக்ஷன் பண்ணி ஜியோவா, ஏர்டெல்லா, வோடாஃபோனா, ஐடியா எந்த நெட்வொர்க்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக ரீசார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்தா வித்தின் ஃப்ராக்சர் செகண்டில் நீங்கள் எப்படி மற்ற இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதே மாதிரி உடனே உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிரும். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணாங்கன்னா அடுத்த நாளையிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி டெய்லி கட் ஆஃப் டெய்லி பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொட்டுற 900 ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 மாதம் ரீசார்ஜ் கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 மாதம் ரீசார்ஜ் வேணாம், நீங்கள் மந்த்லி 300 ரூபீஸ் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பேர் கமிஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 300 ரூபீஸ் உங்களுக்கு பேர் கமிஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பேர் கமிஷன் டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி குறைஞ்சது 10 பேர் வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் பேர் கமிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1500 3000 வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் பேமெண்ட் எடுக்கலாம். அதிகபட்சம் 10,000 வரைக்கும் ஒரு ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் எடுக்கலாம் அதில். ஸோ மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் எந்த நெட்வொர்க்லாம் பண்ணிக்கலாம். இதில் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எல், ஐடியா, டோகோமோ தான் இல்லை. இப்போ ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணால் அந்த நெட்வொர்க் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து வேணால் நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அந்த டேரக்ட் ரெஃபரலுக்கு ஒரு 300 ரூபீஸ் உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதை இமீடியட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ செகண்டாக ஒரு டேரக்ட் கொடுக்குறீங்க. ஸோ செகண்ட் ஒரு டேரக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு 300 ரூபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ டோட்டலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் அதை இமீடியட்டாக வித்ட்ரா கொடுத்தா அடுத்த உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற பைனரி பிளானில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி A and B அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு ஐடி டேரக்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு பைனரி வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இது நாங்கள் நீங்கள் தெளிவாக இருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்ல் உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ₹300 ரீசார்ஜ் பண்ணுனாக்கா நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயினிங் நீங்கள் பண்ணுற ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு அடுத்த நாள் ₹300 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற வாலெட் உங்களுக்கு அடுத்த நாள் இமீடியட்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேட்சிங் போனஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, டாப்பில் ஏ அண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க, லெஃப்ட் சைடில் பி, ரைட் சைடில் சி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி 3வது ஒரு ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ₹300 உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சில்வர் பிளானில். ஸோ 10 பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மேட்சிங் போனஸாக ₹300 தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2:1 இல்லை 1:2 அப்படிங்கிற இதில் ரேஷியோவில் உங்களுக்கு டெய்லி பேமெண்ட்டு பைனரி பேமெண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு கீழே டெய்ல்னு ஒருத்தர் 3வது ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் 2:1 1:2ம்பாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் 2 பேர், ரைட் சைடில் ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேர் கமிஷனாக ₹300 ரிலீஸ் ஆகும். டெய்லி கட் ஆஃப் டெய்லி பேமெண்ட்டு, அதாவது 2 கட் ஆஃப் கொடுக்குறாங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு கட் ஆஃப். அந்த கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 பேர் டெய்லி சீலிங் லிமிட்டு. ஸோ காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஒரு 5 பேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ₹1500 பேமெண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி சாயந்தரம் ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர், அதில் பண்ணால் ஒரு ₹1500. அப்போ டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹3000 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஈச் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட் ஆஃபும் 5 பேர். அப்போ 2 பேருக்கு 5 பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ₹1500, அதில் ஒரு ₹1500, 2 கட் ஆஃபும் ஒரு கட் ஆஃப் ₹1500, 2வது கட் ஆஃப் ஒரு ₹1500. அப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா 10 பேர் உங்களுக்கு சீலிங் லிமிட் இருக்குது. ஸோ டெய்லி 10 பேர்னாக்கா ஒரு நாளைக்கு ₹300 பேமெண்ட்னா ஒரு பேர் கமிஷனுக்கு ஒரு ₹300. டெய்லி 10 பேர் நீங்கள் 10 ஜோடி நீங்கள் பண்ணினாக்கா டெய்லி ₹3000 உங்களுக்கு இன்கம் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ₹3000னாக்கா மாதம் ஒரு 90,000 வரைக்கும் நீங்கள் 90,000 வரைக்கும் நீங்கள் இன்கம் பார்க்கலாம். நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh பக்கமாக உங்களுக்கு வந்துடுது ஒரு ஐடிக்கு. ஒரு பேன் கார்டுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஐடி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகபட்சமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐடி வேணும்னாக்கா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா பேரில், அம்மா பேரில், தம்பி பேரில், யார் பேரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐடி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 பேர் ஆயிடுச்சுனாக்கா 10 பேர் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிறீங்க. கோல்டு பிளானுக்கு அப்கிரேட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ₹10,000 வரைக்கும் நீங்கள் இன்கம் பார்க்கலாம். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு பிளானுக்கு போகிறது உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செகண்ட் பேர், 4th பேர், 6th பேர், 8th பேர், அதாவது ரெட்டைப்படை அடிப்படையில் உங்களுக்கு எப்பப்போலாம் பேர் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து கம்பெனி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை எடுத்து வச்சு உங்களுக்கு கோல்டு பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிடுறாங்க. ஸோ கோல்டு பிளானில் ஒரு பேருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த டீட்டெயில்ஸில் பார்ப்போம். ஸோ கம்பெனி நிலைச்சி நெருக்கமானு சொல்லி கேட்பீங்க. கம்பெனி ஸ்டாண்டர்டாக போகுது, நல்லா பக்கவாக லீகலாக பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி, லைஃப் டைம் லாங் டைமாக போகும். ஸோ ஒரு மொபைல் ரீசார்ஜில் டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ₹3000 வருமானம் பார்க்க முடியுமா? ஒரு ஐடிக்கு 3000னாக்கா 3 ஐடி போடுறோம்னாக்கா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ₹9,000. அப்போ 9,000 2,70,000 நீங்கள் ஒரு மந்த்லி இன்கம் சூப்பராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இன்றைக்குமே மொபைல் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் யார் வந்து இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறோம், ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா எல்லோரும் மொபைல் வச்சுட்டு தான் இருக்காங்க. மொபைல் இல்லாத யாருமே கிடையாது. சாப்பிடாம கூட 2 நாள் இருந்துருவாங்க. ஆனால் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிடுச்சு, நல்லா பெரிய லெவலில் ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா 4G 5G எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யாரும் அத்தியாவசிய பொருள் யாரும் வேணான்னு ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஏதோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு யார் ஆரம்பிச்சாங்களோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் யார் காண்டாக்ட் நம்பர் ஆரம்பிச்சாங்களோ வாட்ஸ்அப்பில், ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பிளானை கேட்டு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஜாயினிங் லிங்க் கொடுப்பாங்க. ஜாயினிங் லிங்க் வந்து நீங்கள் இமீடியட்டாக அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை வச்சு அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சர்க்கிளில் நீங்கள் எதாவது ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண அந்த பிஸ்னஸ் பிளானை பார்த்துட்டு அவங்க இமீடியட்டாக அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க. மேலே உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் காண்டாக்ட் பண்ணலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 8 o'clock ஜூம் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கில் பிஸ்னஸ் பிளானை பற்றி டவுட்டு, வேறு எதாவது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. நாமளும் ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் இருக்கும் செட் பண்ணிங்க. அப்போ தான் இந்த பிஸ்னஸுமே நம்ம போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் உள்ள வரும். இப்போ கோல்டு பிளான் வந்து என்னங்கிற அடுத்த டீட்டெயில் போகும். மேட்சிங் போனஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானில் ஒரு பேருக்கு பார்த்தீங்கன்னா ₹1000 உங்களுக்கு வந்து பேர் கமிஷனாக கிடைக்கும். ஸோ ஆட்டோ ஆக்டிவேட், அதாவது கோல்டு பிளான் வந்து ஆட்டோவாக ஆக்டிவேட் ஆகிரும். நீங்கள் உங்களுக்கு கீழே டீம் போக உங்களுக்கு டெய்லி சீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா
4, 6, 8 அந்த பிளானில் அந்த பைனரியில் வந்து ட்ரிம்மிங் பண்ணி அந்த பேமெண்ட் எடுத்து உங்களுக்கு கோல்டு பிளான் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ கோல்டு பிளான் உங்களுக்கு யார் ரைட் லெஃப்ட் இதேமாதிரி வராங்களோ அதே மாதிரி வராங்களோ ஒரு பேருக்கு ₹1000 உங்களுக்கு பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ மேட்சிங் போனஸ் ₹1000 கொடுக்கும். இது 2:1 1:2 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. இது இதுவும் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 கட் ஆஃபாக கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு கட் ஆஃப், சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு கட் ஆஃப். ஈச் கட் ஆஃப் வந்து 5 பேர். அப்போ ஒரு நாளைக்கு ₹5000 நீங்கள் இன்கம் எடுக்கலாம். ஸோ அடுத்த கட் ஆஃப் ஒரு ₹5000. ஸோ 2 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தினமும் ₹10,000 சம்பாதிக்கலாம். தினமும் ஒரு ஐடிக்கு ₹10,000னாக்கா மாதம் எங்கே போகுது பாருங்கள். மாதம் ₹3,00,000 நீங்கள் இதில் இன்கம் பார்க்கலாம். ஸோ அப்போ 3 ஐடி போட்டால் டெய்லி ₹30,000. அப்போ மாதம் ஒரு ₹9,00,000 வரைக்கும் நீங்கள் ஒரு வருமானம் பார்க்கலாம். நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் கிடச்சி ஒரு சின்ன பிளானில் ஒரு ₹900 ஜாயினிங் அமௌண்ட்டில் பேர் கமிஷன் வாங்கிக்கிறீங்க, டைரக்டர் ஆஃப் இன்கம் வாங்கிக்கிறீங்க, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லைஃப் செட்டில் ஆக போகிறீங்க. நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளானை உடனே என்ட்ரோ கொடுத்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வாய்ப்பு ஒரு தான் கிடைக்கும், மைண்டு ஒரு தான் கிடைக்காது. இப்போ வந்து களம் ஃப்ரீயாக யார் எந்த நெட்வொர்க் லீடர்ஸ்க்கும் இந்த பிஸ்னஸ் பிளான் இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகல. கம்பெனி பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டீம் செட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எந்த ஐடினாலும் போகிறனாலும் நீங்கள் இமீடியட்டாக உங்கள் லீடரை காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் உங்கள் பேமெண்ட் அனுப்பி நீங்கள் ஐடி ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி வித்ட்ராவல், அதாவது டெய்லி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்க. உங்கள் பேமெண்ட்டை இன்றைக்கி வந்து சின்ன வர பேர் கமிஷன் வித்ட்ரா கொடுத்தோம். வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ள நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கொடுக்குற டைம் அந்த டைம் தான். அந்த டைமில் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கணும். மினிமம் வித்ட்ராவல் வந்து ₹300 இருந்தாவே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% பிடிப்பாங்க. வித்ட்ராவல் வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ அட்மின் சார்ஜ் வந்து 10% பிடிக்கிறாங்க. பின் ஜென்ரேட் வர பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர பைனரி அமௌண்ட் வந்து ₹300 நீங்கள் ஒரு ₹1000 வித்ட்ராவல் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ₹1000 வந்து நீங்கள் யாராவது உங்கள் ஐடி போடுறதுக்கு பின்னாக ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அந்த 10% அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வராமல் நீங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பின்னாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஐடியா பண்ணி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் அதாவது பியர் டு பியர்மாங்க எந்த ஆப்ஷனில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பேங்க் வழியாகவே நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா 10% டிடக்ஷன் போகும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கம்பெனிலேருந்து பேமெண்ட் வித்ட்ராவல் ஆயிரும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் பிளானை. இமீடியட்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யார் அனுப்பிச்சிருந்தாங்களோ வாட்ஸ்அப்லேயோ குரூப்லேயோ ஷேர் பண்ணாங்க இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பிளான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ₹900 பே பண்ணுங்கள். பே பண்ணிட்டு உங்களுக்கு ஜாயினிங் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னால் உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது 3 இருந்தால் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடிட் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்குது, செக்யூராக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி. வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறேன். வாய்ப்பு ஒரு தான் கிடைக்கும், மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. நல்ல அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிங்க. ஏன்னா நிறையா பிளான் இந்த வரைக்கும் நான் பார்த்துட்டு இந்த மாதிரி பிளான் இது வரைக்கும் வந்ததில்லை. ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய நல்ல ஒரு பிளானு. ஏன்னா நீங்கள் வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி எடுக்கலாம். செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிளானை சொல்லி புரிய வச்சு என்ட்ரி எடுத்து உங்களுக்கு கீழே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா தினம் உங்களுக்கு வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வருமான வாய்ப்பு ஒரு தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு தகுந்த காலத்துக்கு யார் இதுக்கு தேவையானவர்கள் சொல்லி கண்டறிஞ்சு இம்மீடியட்டாக அந்த பிஸ்னஸில் அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.